ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதை வித் கண்ணம்மா. கருத்து கொஞ்சம் கேட்கலாமா? தீபிகா இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு அவள் என்னோட உயிர் தோழி. ஆனால் இதோ நீங்கள் படிச்சிட்ருக்கீங்களே இந்த கடிதத்தை பொறுத்தளவுக்கு அவள் என்னோட காதலி. 6th ஸ்டாண்டர்டில் சாதாரண ஒரு சண்டையில் ஸ்டார்ட் ஆன எங்களோட நட்பு. அதுக்கப்புறம் யார் கூட சண்டை போட்டாலும் சரி 2 பேரும் வந்து புலம்பிப்போம். 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொருத்தங்க போய் சண்டைக்கு நிற்போம். ஆனால் அஃப்கோர்ஸ் மாற்றி மாற்றி எங்களுக்குள்ளே நாங்களே சண்டையும் போட்டுப்போம். என்னுடைய உயிர் தோழின்னு நினச்சிட்டு இருந்தவளை எப்போ என்னோட உயிர் காதலின்னு நான் நினைக்க ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியல. அவளை அதுக்கப்புறமா நான் நிறைய ரசிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சண்டையும் போட ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சண்டைக்கு பின்னாடி இருந்த காரணம் பொசசிவ்னஸ்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அப்படி சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி எனக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வை எப்படியாவது அவகிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக November 23 அவகிட்ட போய் சொல்லலான்ட்டு போனேன். அவகிட்ட போய் தீபிகா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு நான் நின்னப்போ அவளும் விஷ்ணு நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னான். ஏன்னா நீயே சொல்லு ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவள் விஷ்ணு எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, இந்த உணர்வுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, இந்த லெட்டரை மட்டும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றியா அப்படின்னா. அந்த லெட்டர்லேயே அவனோட அட்ரஸும் இருக்குது அப்படின்னு சொன்னான். நானும் எதுவுமே அந்த இடத்துல பேசாமல் அந்த லெட்டரை மட்டும் வாங்கி வச்சிட்டேன்.